வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகம் போற போக்கிலே நீயும் போய்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நீ வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த மொழி கத்துக்கணும், எந்த மொழி அவசியம் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு, எந்த மொழி ஒரு மாணவன் கத்துக்கிட்டா அவ இந்த மார்க்கெட்ல சர்வைவ் ஆகுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கில மொழி தான். இங்கிலீஷ் மொழி கற்றுக்கணும், ஆங்கில மொழி கற்றுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மூன்றாவது மொழி எது வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படியே உங்களுக்கு மூன்றாவது மொழி அந்த கற்றுக்கிறதுக்கான அந்த நேரத்தை அந்த மாணவனுக்கோ அல்லது அந்த மாணவிக்கோ அவங்களுடைய திறன் அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூன்றாவது மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே நேரத்தை அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா கிடக்குறாங்க. எத்தனையோ பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது இந்தியாவில். ஸோ அப்படி இருக்க அவங்களுக்கான ஸ்கில்ஸ் எதுவோ அதில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமோ அதை பற்றியெல்லாம் யோசித்து இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா, இதை பற்றிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் யோசித்து நீங்கள் சில திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மூன்றாவது மொழி படிக்கிறதுக்கான நேரத்தை இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பாவம் ஏழை மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க சிறப்பாக இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியில் ஒன்று சொல்லிக்கிற நண்பர்களே, தோழர்களே, இந்த மொழி அப்படின்னு வரும் பொழுது ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழி பேசக்கூடிய மக்களினுடைய இலக்கியங்கள், கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இந்த மொழி. அந்த மொழியை அழிச்சிட்டா அவங்களுடைய அடையாளமே அழிஞ்சு போயிடும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தோழர்களே. ஸோ அதனால கன்னடா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னடா பேசக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரம், இலக்கியங்கள், வரலாறு எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அந்த மொழி தான் அந்த கன்னடர்களுக்கு அடையாளம். அதே மாதிரி தமிழர்களுக்கு தமிழ் தான் அவங்களுடைய தமிழே அரண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தமிழர்களுக்கு தமிழ் தான் அடையாளம். ஸோ அந்த தமிழ் மொழிக்கு நம்ம எப்பொழுதுமே அது தேவையா இல்லையா அப்படின்னலாம் யோசிக்காம நமக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு கற்றுக்கிட்டு அது வாழ்க்கைக்கு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குறளில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு அந்த குறள் 1330 குறள் படிச்சாலே போதும். வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களும் அவங்க